அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வினா விடைகள் மற்றும் வகுப்புகள் நம்முடைய சேனலிலும் மற்றும் டெஸ்ட் பேட்சும் நடத்துகிறோம். எஜுகேஷன் சைக்காலஜியில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை உறுதி செய்யப்படும். அந்த வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி நம்ம அதை ரிலேட்டடாக படிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜியில் ஒரு கணிசமான மதிப்பெண் பெறுவது நிச்சயம். 2021 நடந்த ஒரு கொஸ்டினை பார்க்குறோம். மொழி என்பது உளவியல் கருவியாகவும் சமூக கலாச்சார வாழ்வியலின் ஒரு அங்கமாகவும் உள்ளது என கூறியவர். ஆப்ஷன்ஸ்: ஏ ப்ரூனர், பி தஸ்டன், சி பாவ்லோ, டி வைகாட்ஸ்கி. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னாக்கா டி ஆப்ஷன் வைகாட்ஸ்கி. இதனோட ரிலேட்டட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கி அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1896 to 1934. இவர் ஒரு ரஷ்ய உளவியலாளர் மற்றும் கல்வியாளர். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி குறித்த தனது சமூக கலாச்சார கோட்பாடு மூலம் மிகவும் பிரபலமானவர். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரது கோட்பாடுகளின் அடிப்படையில் மொழி என்பது குழந்தைகளின் அறிவியல் வளர்ச்சியில் மிக முக்கியமான கருவியாக விளங்குகிறது. அடுத்தது வைகாட்ஸ்கி மொழியை 2 முக்கிய பாகங்களாக விளக்கினார். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் உளவியல் கருவி, செகண்ட் ஒன் சமூக கலாச்சார வளர்ச்சியின் அங்கம், பார்ட் ஆஃப் தி சோஷியோ கல்ச்சர் டெவலப்மெண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொழியின் 3 நிலைகள். அதாவது வைகாட்ஸ்கி குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை 3 முக்கிய கட்டங்களாக பிரித்தார். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சமூக மொழி, சோஷியல் ஸ்பீச். அதாவது இது எப்போனாக்கா பிறப்பு முதல் 2 வயது வரை குழந்தை பிறரை பார்க்கவும் கேட்கவும் தொடர்பு கொள்ளவும் முயலும். இது அறிவை பரிமாறிக்கொள்ளும் முதல் முயற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சுய உரையாடல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 முதல் 7 வயது வரை இந்த ஸ்டேஜ். அதாவது குழந்தைகள் தனியாக பேச தொடங்குவர். ஒரு குழந்தை விளையாடும் போது தனியாக பேசுவது, இது பின்னர் உள் உரையாடலாக மாறும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா உள்மொழி. இது எப்படின்னாக்கா 7 வயதிற்கு மேல். அதாவது குழந்தை தனியாக சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் உள்மொழியை பயன்படுத்தும். இது உளவியல் கருவியாக செயல்படும். இது எல்லாமே அவருடைய மொழியின் 3 நிலைகள். வைகாட்ஸ்கியின் முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று இசட்பிடி, அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இசட்பிடி என்றால் ஒரு குழந்தை தனியாக செய்ய முடியாத செயல்களை பெரியவர்கள் அல்லது கற்றறிந்த நபர்கள் உதவியுடன் செய்யக்கூடிய வளர்ச்சி பகுதி. இதில் மொழி ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிறது. இதற்கான உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை தனியாக ஒரு சிக்கலான கணித பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியர் அல்லது அறிவாளி உதவியினால் அதை தீர்க்க முடியும். இதன் மூலம் குழந்தையின் அறிவியல் வளர்ச்சி முன்னேறுகிறது. மொழி மூலமாகவே இந்த அறிவு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கற்றல் என்பது தனிப்பட்ட செயல் அல்ல, அது சமூக தொடர்புகளின் மூலம் நடைபெறும். இது வைகாட்ஸ்கியின் சோஷியோ கல்ச்சர் தியரியின் அடிப்படை ஆகும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இந்த கொஷினுடைய இந்த ஆன்சர். அதாவது மொழி என்பது உளவியல் கருவியாகவும் சமூக கலாச்சார வாழ்வின் ஒரு அங்கமாகவும் உள்ளது என கூறியவர் யார் அப்படின்னாக்கா வைகாட்ஸ்கி. அவரை பற்றி பார்த்தோம். மேலும் அவருடைய ரிலேட்டடான தியரிஸை பார்த்தோம். அடுத்தது அதே போல் மேலும் 3 ஆப்ஷன் இருக்குல்ல அந்த கொஷினில். இந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூனர், தஸ்டன், பாவ்லோ. இதை பற்றி பார்த்தோம்னாக்கா இந்த 3 ஆப்ஷன் பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரூனர். அதாவது வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டை ஆதரித்தார், ஆனால் மொழியை உளவியல் கருவியாக அவர் குறிப்பிடவில்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தஸ்டன். இவர் என்னன்னாக்கா பல்காரணி அறிவுத்திறன் கோட்பாட்டை முன்வைத்தவர். அடுத்தது சி பாவ்லோ. இவர் யார் அப்படின்னாக்கா கிளாசிக்கல் கண்டிஷனிங் கோட்பாட்டை முன்வைத்தவர். இந்த 3மே அந்த 3 ஆப்ஷன். இப்போ நம்ம நடத்தின இந்த ஒரு கொஷின்லேருந்து நம்ம 10 கொஷின் எடுத்திருக்கிறோம். அது என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வைகாட்ஸ்கியின் மொழி வளர்ச்சி கோட்பாட்டில் எந்த 3 நிலைகள் அடங்கும்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ சமூக மொழி, சுய உரையாடல், உள்மொழி. பி குறித்த மொழி, பொதுவான மொழி, தனிப்பட்ட மொழி. சி இயற்கை மொழி, கற்கப்பட்ட மொழி, எழுத்து மொழி. டி வெளிப்பாட்டு மொழி, உள்ளார்ந்த மொழி, செயல்பாட்டு மொழி. நம்ம முன்னாடி பார்த்தோம். அதாவது வைகாட்ஸ்கியுடைய மொழிகள் 3 நிலைகள் என்னென்னா சமூக மொழி, சுய உரையாடல், உள்மொழி. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். 2 வைகாட்ஸ்கியின் இசட்பிடி ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் என்றால் என்ன? குழந்தைகள் முற்றிலும் தனியாக செயல்படும் பகுதி. அடுத்த ஆப்ஷன் குழந்தைகள் தனியாக செய்ய முடியாத செயல்களை பெரியவர்கள் உதவியுடன் செய்யக்கூடிய பகுதி. அடுத்த ஆப்ஷன் குழந்தைகள் இயல்பாக வளர்ந்து கொள்ளும் பகுதி. அடுத்தது குழந்தைகள் எந்த வெளிப்பாட்டும் செய்யாத பகுதி. இதுக்கான ஆன்சர் எது வரும் பார்த்தீங்கன்னாக்கா பி ஆப்ஷன் குழந்தைகள் தனியாக செய்ய முடியாத செயல்களை பெரியவர்கள் உதவியுடன் செய்யக்கூடிய பகுதி தான் இசட்பின்னு சொல்கிறோம். 3வது கொஸ்டின் பாருங்கள். வைகாட்ஸ்கி மொழியை எந்த 2 முக்கிய அம்சங்களாக பிரித்தார்? நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பாருங்கள். ஏ உளவியல் கருவி, சமூக கலாச்சார வளர்ச்சியின் அங்கம். பி எழுத்து மொழி, பேச்சு மொழி. சி உடல் மொழி, வாக்கிய மொழி.
டி நேரடி மொழி மறைமுக மொழி. பாருங்கள் ஏ ஆப்ஷன் உளவியல் கருவி சமூக கலாச்சார வளர்ச்சியின் அங்கம். அடுத்தது 4. கீழ்காணும் விஞ்ஞானிகளுள் வைகாட்ஸ்கியின் சோசியோ கல்ச்சர் தியரியை ஆதரித்தவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ பாவ்லோவ், பி தஸ்டன், சி ப்ரூனர், டி சிக்மண்ட் பிராய்டு. நம்ம அந்த அதர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பார்த்தோம்? ப்ரூனர் தான் வந்து அவருடைய வைகாட்ஸின் அந்த கோட்பாடை ஆதரித்தார். புரியுதுங்களா? அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுனாக்கா சி ஆப்ஷன். 5 பாருங்கள். 2 முதல் 7 வயது வரையிலான குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை எந்த நிலையை சார்ந்தது? மொத்தம் 3 நிலையை சொன்னோம். அதில் பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள். ஏ சமூக மொழி, பி சுய உரையாடல், சி உள்மொழி, டி தன்னிச்சை மொழி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சுய உரையாடல். 6. வைகாட்ஸ்கியின் சோசியோ கல்ச்சர் தியரியின் முக்கிய அடிப்படை என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ கற்றல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நிகழும், பி கற்றல் சமூக தொடர்புகளின் மூலம் நடைபெறும், சி ஆப்ஷன் குழந்தைகள் முழுமையாக மூளையின் வளர்ச்சியை அடைந்த பிறகு மட்டுமே கற்றல் நடக்கும், டி ஆப்ஷன் மொழி குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கற்றல் என்பது சமூக தொடர்புகளின் மூலம் நடைபெறும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் 7. வைகாட்ஸ்கியின் கருத்துப்படி மொழி எந்த நிலையில் உளவியல் கருவியாக மாறுகிறது? ஆப்ஷன் ஏ சமூக மொழி, பி சுய உரையாடல், சி உள்மொழி, டி அறியக்கூடிய மொழி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது? சி உள்மொழி. 8. ஜோனா ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இசட்பிடி என்றால் எது? ஆப்ஷன் ஏ குழந்தைகள் எதை மிகவும் விரும்புகிறார்களோ அந்த இடம், பி குழந்தைகள் எந்த அறிவியலையும் புரிந்து கொள்ள முடியாத பகுதி, சி குழந்தைகள் உதவியுடன் திறமைகளை மேம்படுத்தும் வளர்ச்சி பகுதி, டி குழந்தைகள் முற்றிலும் தனியாக செயல்படும் பகுதி. இது இசட்பிடி அப்படின்னாக்கா ஆசிரியர்களோ அல்லது பெரியவர்கள் உதவியுடன் குழந்தைகள் வந்து கற்கும் திறன் தான். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சி குழந்தைகள் உதவியுடன் திறமைகளை மேம்படுத்தும் வளர்ச்சி பகுதி. வைகாட்ஸ்கி எந்த நாட்டை சேர்ந்தவர்? நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அவர் என்ன தான் ரஷ்ய நாட்டது. அப்போ இது ஆப்ஷன் பாருங்கள். ஏ அமெரிக்கா, பி ரஷ்யா, சி பிரான்ஸு, டி ஜெர்மனி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது? பி ரஷ்யா. அடுத்தது 10. கீழ்கண்டதில் எந்த அறிவியல் வைகாட்ஸ்கியின் கோட்பாடுடன் தொடர்புடையது? பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி, பி கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சி சோஷியோ கல்ச்சர் தியரி, டி ஆப்ரண்ட் கண்டிஷனிங். கரெக்டான ஆன்சர் வந்து சோஷியோ கல்ச்சர் தியரி. சரி நண்பர்களே, அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அதனுடைய விளக்கத்தையும் அதுலேருந்து 10 கொஷின் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இதே போல் கிட்டத்தட்ட 1000 கொஷினுக்கு ஆன்சர் வித் டீட்டெயில் ஆன்சராக நம்ம இந்த முறையில் நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு கணிசமான மதிப்பெண் பெறுவது என்பது நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.